அந்த நகருகின்ற பணி பெரிய பணி இருக்கின்றது. அந்த பணியின் போது அடுத்த வருடம் இது நாள் வரைக்கும் இல்லாத அளவுக்கு கூடுதலான நிதி ஒதுக்கீடு சதம் கூட அனுப்பக்கூடாது. அது வந்த அடுத்த நிமிடத்தில் இருந்து அதற்கான செயற்பாடுகளை முழு நிதியையும் மக்கள் கைகளுக்கு முன்னெடுக்க வேண்டும் என்பதை உங்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதே போன்று எங்களுடைய அரசாங்கமானது உங்கள் எல்லோருக்குமே தெரியும் புதிய சகாப்தத்தை உருவாக்க வேண்டும். அப்ப அதன் அடிப்படையில் தான் வளமான நாடு அழகான வாழ்க்கை என்பதுதான் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினுடைய கொள்கை. அப்ப அந்த கொள்கையின் அடிப்படையில் கொண்டு நாங்கள் எதிர்வரும் காலங்களில் பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுக்கிறோம். அதே போன்று இன்றைக்கு கிளிநொச்சி மாவட்டம் எதிர்கொள்கின்ற பூதகரமான பிரச்சனைகள், பல்வேறு பிரச்சனைகள் இங்கு கடந்த காலங்களில் தேர்தல் காலங்களில் வருகின்ற போது மக்களை சந்திக்கின்ற பொழுது மக்கள் அனைவரும் எங்களிடம் கேட்டுக்கொண்டு ஒரு விடயம் தான் இருக்கிறார். ஐயா, எங்களுடைய பிரதேசம் இன்றைக்கு சகல வழிகளும் பின்தங்கிய நிலையில். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு எங்களுடைய அரசு அதிகாரிகள் எங்களுடைய பிரச்சனைகளை செவிமடுப்பது குறைவாக எங்களுடைய காணி பிணக்குகள் பிணக்குகளாகவே இருக்கின்றது. அதை தீர்ப்பதற்கான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளுக்கு எங்களுக்கு நம்பிக்கை தரக்கூடியவர்கள் இல்லை என்கின்ற குற்றச்சாட்டு. அதே போன்று நாங்கள் அரசு அலுவலகங்களுக்கு சென்று எங்களுடைய செயற்பாடுகளையும் எங்களுடைய பணிகளையும் செய்து கொள்ள முடியாத ஒரு நிலைமைக்கு அல்லது காலத்தால் திகழ்ந்த ஒரு நிலைமை காணக்கூடியதாக. அது மாத்திரமல்ல, இந்த பிரதேசம் எடுத்துக்கொண்டால் மண்ணாகல் என்பது பூதகரமான ஒரு வேலையாக இருக்கின்றது. அது மாஃபியாவாக மாறி இருக்கிறது. அதனால் அந்த மாஃபியாவுக்கு நிச்சயமாக நாங்கள் முடிவு கட்டியே ஆகுவோம் என்பது இந்த இடத்தில் நாங்கள். அதே போன்ற மறுபுறத்தில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது கஞ்சா போன்ற பிரச்சனைகள் அளவுக்கு அதிகமாக இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, இந்த பிரதேசத்தில் உங்களுடைய அனுமதியின் கீழ் பார்கள் திறக்கப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் இந்த பிரதேசத்தில் புதிதாக மதுபான சாலைகள் வர வேண்டும் என்றால் அது வேறு யார் மட்டும் உங்களுடைய அனுமதி கொடுக்க வேண்டும், அல்லது அதுக்கு அந்த நிறுவனங்களுக்குரிய அனுமதி கொடுக்க வேண்டும். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது வடமாகாணத்திலேயே கூடுதலான இன்றைக்கு மதுபான சாலைகள் இருக்கின்ற இடமாக இன்றைக்கு கிளிநொச்சி மாவட்டமாக இருக்கின்றது. அதற்கு நீங்களும் மற்றவர்கள் பொறுப்பு சொல்ல வேண்டும், அரசு அதிகாரிகள் பொறுப்பு சொல்ல வேண்டும், அரசியல்வாதிகள் பொறுப்பு சொல்ல வேண்டும். அதே நேரத்தில் நீங்களும் பொறுப்பு சொல்ல வேண்டும். ஏனென்றால் எங்களுடைய சமூகத்தை என குடியை கெடுக்கும் என்கின்றது போல அதை நாசமாக்குகின்ற பணிகளுக்கு நாங்களும் ஏதோ நேரடியாகவும் மறைமுகவோ நாங்களும் பங்காளிகளாக இருக்கின்றோம் என்பதை ஒரு குற்ற உணர்வோடு பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அவைகளை உடனடியாக நிறுத்த முடியாவிட்டால் கூட வரும் காலங்களில் அவைகளை படிப்படியாக எப்படி நிறுத்துவது, அவைகளை அகற்ற முடியுமா முடியாத என்பதை தீர்மானிக்க வேண்டிய, அதற்கான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்பு கடுப்பாடு உங்களுக்கே இருக்கின்றது. அதனால் அந்த நடவடிக்கைகள் எடுப்புகள் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கோம். அதற்கான முழுமையான ஒத்துழைப்பு இந்த அரசாங்கத்தில் கிடைத்த நாங்கள் முன்னைய அரசியல்வாதிகளை போன்று உங்களோடு வேறு டீல் பேசுவதற்கு வர மாட்டோம். மண் அகழ்கின்றவர்களுடைய பேசுகின்ற நடவடிக்கைகள் கிடையாது, அல்லது பார்க்காரர்களோடு எங்களுக்கு டீல் கிடையாது. அதனால் நாங்கள் மிக தெளிவாக உங்களுக்கு கற்றுக்கொண்டோம் என்றால் இது ஒரு புதிய யுகத்தை ஆரம்பிக்கின்ற காலம். அந்த புதிய யுகத்தை ஆரம்பிக்கின்ற பொழுது பழைய கசடுகள் எல்லாவற்றையும் அகற்ற வேண்டிய தேவை இருக்கின்றது. அதனால் தலைகளை பிடுங்கி எறிய வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த வகையில் நாங்கள் எதிர்பார்க்கின்ற நிச்சயமாக இருக்கின்ற அரச துறையை சார்ந்த உயர் அதிகாரிகளுக்கு பெரிய பொறுப்பு கடப்பாடு இருக்கின்றது. அந்த கடப்பாட்டினை சரிவர செய்யுங்கள் என்று நாங்கள் உங்களை மிக மிக வினயமாகவும் அன்பாகவும் பண்பாகவும் கேட்கும். ஏன் என்றால் உங்களுக்கு தெரியும், மற்ற அரசாங்கங்களை போன்று நாங்கள் இல்லை என்பது நாங்கள் எங்களுடைய நடவடிக்கையில் செய்து காட்டியிருக்கின்றோம். முன்னைய ஆட்சியாளர்கள் மிக சொகுசாக வாழ்ந்த நிலைமைகள், அடுத்து கேபினட் அமைச்சர்கள் வேறு விதமான பல கோடிக்கணக்கான மக்களுடைய சொத்துக்களை வீண் விரயமாக்கியமை, அதே போன்று
பாதுகாப்பு எடுத்துக்கொண்டாலும் கூட அபரிமிதமான பாதுகாப்புகளை வெற்றிக் கொண்டு வெறும் பந்தா காட்டிய விளையாட்டுகளையே முன்னைய ஆட்சியாளர்கள் செய்திருந்தார்களே. அந்த வகையில் எங்களுடைய ஜனாதிபதியிலிருந்து எங்களுடைய கேபினட்டில் இருக்கின்ற 22 அமைச்சர்மார்களும் யாருமே இதுவரைக்கும் ஒரு போலீஸ் அதிகாரியை கூட பாதுகாப்புக்கு எடுக்கவில்லை. யாருமே எங்களுடைய சொகுசான வாகனங்கள் இல்லாமல் இருக்கின்ற அந்த சொகுசான வாகனங்கள் ஒன்றையும் கூட நாங்கள் எடுக்கவில்லை. அதை போன்ற எங்களுக்கு கிடைக்கின்ற மேலதிகமாக கிடைக்கின்ற, அதாவது அமைச்சராக தெரிவு செய்யப்பட்ட பிறகு டெலிபோன்ல இருந்து கோடிக்கணக்கான போனிலிருந்து எல்லாமே புதிதாக பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதுக்கு எதுவுமே நாங்கள் எடுக்கவில்லை. அந்த வகையில் நாங்கள் எங்களுடைய நாட்டு மக்களுக்கு நாங்கள் காட்டியிருக்கிறோம். அதான் நாங்கள் நாட்டு மக்களுக்கு அளித்த வாக்குறுதி. அப்ப அந்த வாக்குறுதி அடிப்படையில் நாங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, ஜனாதிபதியினுடைய முதலாவது பதவியேற்று வைபவத்தில் இருந்து அண்மையில் இந்தியாவுக்கு சென்று வருகின்ற வரைக்கும் நாங்கள் யார், எவர், எதற்காக இவைகள் எல்லாவற்றையும் செய்கின்றோம் என்பதை உங்களுக்கு கண்டிருப்பீர்கள் நீங்கள் அனைவரும். அதே நேரத்தில் முன்பு இருந்த பல்வேறு சவால்கள் காணப்பட்டது. அந்த சவால்கள் காணப்படுகின்ற பொழுது பலரும் எங்கள் மீது அந்த தேர்தலுக்கு முன்பு பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைத்தார்கள். இவர்கள் ஆட்சிப்பீடத்துக்கு வந்ததன் பிறகு பல்வேறு நெருக்கடிகள் ஏற்பட போகின்றது, மீண்டும் வரிசை யுகம் வரப்போகின்றது, டாலர் 400 ரூபாய்க்கு போகின்றது, இலங்கை ஒரு இருண்ட யுகத்தை நோக்கி போகின்றது, எவ்வாறான கூற்றுகள் முன்வைக்கப்பட்டது. தமிழர்கள் மீது வன்முறைகள் வெடிக்கப் போகின்றது, தமிழர்கள் தாக்கப்பட போகின்றார்கள், இவ்வாறான பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைத்தார். ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், அதுக்கெல்லாம் எதிர்மாறாக இன்றைக்கு என்றைக்கும் இல்லாதவாறு வேகமாக இன்றைக்கு பொருளாதாரம் மேல்நோக்கி வருகின்றது, அதை பங்கு சந்தை மேல்நோக்கி வருகின்றது. உலக நாடுகள் அனைத்தும் உதவி செய்வதற்கு கரம் கொடுத்துக் கொள்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள். உலக நிதி நிறுவனங்கள் அனைத்தும் இன்றைக்கு எங்களுடைய கரம் கொடுத்துக் கொள்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள். உலகத்தில் இருக்கின்ற டயஸ்போராக்கள் அனைவரும் இன்றைக்கு எங்களுடைய அரசாங்கத்துக்கு உதவி செய்வதற்கு, விசேடமாக வடமாகாணத்தை கட்டியெழுப்புவதற்கு தாங்களால் என்ற உயர்ந்தபட்ச உதவியினை கனடாவிலிருந்து மாத்திரம் 100க்கு அதிகமான டயஸ்போராக்கள் இன்றைக்கு எங்களிடம் கேட்டிருக்கின்றார்கள். 100க்கு அதிகமான பேர் முதலீட்டாளர்கள் இலங்கை வருவதற்கும் வடமாகாணத்துக்கு வருவதற்கும், வடமாகாணத்தை இன்றைக்கு வேறு ஒரு திசையை நோக்கி கொண்டு செல்ல வேண்டும் என்று கூறுகின்றார்கள். அதற்கு நாங்கள் அவர்களுக்கான அனுமதியை கொடுப்பதற்கும் நாங்கள் தீர்மானித்துக் கொண்டோம். அந்த வகையில் உங்கள் அனைவருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கின்றது என்றால் வேறு எதுவுமில்லாத அந்த ரெடிமேட் ப்ரொபோசல் தேவையாக இருக்கிறது. அதாவது உடனடியாக தயாரிக்கப்பட்ட உங்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற குறைபாடுகள், அதற்கான திட்டங்கள் அனைத்தும் ரெடிமேட்டாக இருக்கின்ற போது நாங்கள் நாளை அவற்றை அவர்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் பட்சத்தில் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் 100% இல்லாவிட்டால் கூட பெரும்பாரியான உதவிகளை பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. அந்த வகையில் எல்லா வகையிலும் இன்றைக்கு நாடு ஒரு நல்ல திசையை நோக்கி நகர்ந்து கொண்டு செல்கின்றது. அப்ப அந்த நகருகின்ற பணிக்கு எங்களுடைய அரசு சேவையின் மூலமாக மாபெரும் உந்து சக்தியாக இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு. அந்த வகையில் கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கின்ற இந்த ஒரு குழு கூட்டத்திற்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கின்ற செயலாளர்கள் கொண்டாலும் சரி, அதற்கு எங்களுடைய ஆளுநர் எடுத்துக்கொண்டாலும் சரி, ஆளுநர் இரவு, அதாவது இந்த கண்டிருக்கும் இதனால் வரைக்கும் காணாத ஒரு ஆளுநருடைய செயல்பாடு எந்த நேரமும் உண்மையிலேயே இது எப்படியாவது மாற்றம் வேண்டும் என்று திட்டச்சங்கத்தை பூண்டு அதற்காக பல்வேறு செயல்பாடுகள். அப்ப அந்த வகையில் அவ்வாறான நல்ல அதிகாரிகள் இருக்கின்றார்கள், நல்ல தலைமைத்துவம் இருக்கின்றது. நாங்கள் நம்புகின்றோம் நீங்கள் எல்லோருமே அவ்வாறானவர்கள். ஆனால் கடந்த காலங்களில் பல்வேறு சில தவறுகளை இழைத்திருக்கலாம். தவறுகளை இழைக்க வேண்டிய சூழலுக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருந்தோம். அரசு அதிகாரிகளுடைய அழுத்தம் காரணமாக நாங்கள் அதற்கு அடிப்படைந்து அவர்களுக்கு கையொப்பமிட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கும் தெரியும். எது எவ்வாறான போதிலும் கூட நாங்கள் கேட்டுக் கொள்கின்ற வேண்டுமல்ல, அவ்வாறான அபரிமிதமான குற்றச்சாட்டுகளுக்கு மன்னிப்பு கிடையாது. சட்டத்தின் முன்னாலேயே அது தீர்த்து கொள்ள வேண்டியது, அதுக்கு எங்களுக்கு தலையிட முடியாது. ஆனால் கூட நாங்கள் ஒன்றை கேட்டுக் கொள்கின்றோம்.
இதற்கு பின்னர் ஜனவரி மாதத்துக்கு பின்னர் இடம்பெறுகின்ற அபிவிருத்தி திட்டங்கள் என்பது அங்குலமாக ஒவ்வொரு அடியாக நாங்கள் கண்காணிக்கின்ற நடவடிக்கைக்கான அதற்கான வலைப்பின்னலை இப்போது நாங்கள் அமைத்திருக்கின்றோம். அதனால் கடந்த காலங்களில் நடந்த தவறுகள் இனியும் நடக்காது, நடக்க விட மாட்டோம். அதனால் அந்த வேலை திட்டங்கள் என்பது நமது வேலை திட்டம். அந்த வேலை திட்டத்தோடு சேர்ந்து எதிர்வரும் ஜனவரி மாதத்திலிருந்து பல்வேறு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட இருக்கின்றது. எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் உங்களுக்கான சம்பளம் அதிகரிக்கப்பட இருக்கின்றது. பாடசாலை பிள்ளைகளுக்கு 6000 ரூபாய் கொடுப்பனவு வழங்குவதற்கான தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. அது அடுத்து மீனவர்களுக்கான எரிபொருள் மானிய வழங்க தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. முதியோர்களுக்கான கொடுப்பனவு அதிகரிப்பதற்கான தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. அஸ்வசும திட்டம் மேலதிகமாக அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. அஸ்வசும திட்டத்தின் மூலமாக இதுவரைக்கும் பெற்றுக்கொள்ள முடியாதவர்களுக்கு புதிதாக அவர்களுக்கான கொடுப்பனவை பெற்றுக் கொடுப்பதற்கு அவர்கள் விசேடமாக அடையாள அட்டை இல்லாதன் காரணமாக பல்லாயிரக்கணக்கானோர் இன்றைக்கு அஸ்வசுமை இழந்து தவிக்கின்றவர்கள் இருக்கின்றார்கள். அவைகள் நல்ல முறையில் கண்டு அதனால் இங்கு இருக்கின்ற டிஎஸ் அல்லது ஜிஎஸ்மார்களுக்கு பெரிய வேலை ஒன்று இருக்கின்றது. அதனால் அன்னைக்கு வரைக்கும் யாரையும் கைவிடாதபடி அன்னைக்கு வரையும் இந்த அபிவிருத்தி வேலையில் இந்த அரசாங்கத்தின் ஆள் முன்னெடுக்கப்படுகின்ற வேலையில் அன்னைக்கு வரையும் இணைத்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. நாங்கள் நாளை இந்த நீங்கள் முன்னெடுக்கின்ற நடவடிக்கைகளுக்கு திட்டங்களுக்கு அதனுடைய பொறுப்பாளிகளாக மக்களையே நியமிக்கப் போகின்றோம். கிராமத்தின் மக்களையே நாங்கள் நியமிக்கப் போகின்றோம். அந்த வகையில் எதிர்வரும் காலங்களில் நீங்கள் எல்லோருமே சேர்ந்து பழைய கதைகளை விட்டு புதிய சகாப்தத்தை உருவாக்குவதற்கு புதிய சிந்தனையோடு எல்லோரும் தோள் கொடுங்கள் என்று நாங்கள் மீண்டும் மிக அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். அன்பாக கேட்டுக்கொண்டு நாங்கள் இந்த கிளிநொச்சி மாவட்டத்தில் கடந்த வருடம் நடந்தவற்றை மீளாய்வு செய்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. மீளாய்வு பல்வேறு சிக்கல்களும் இருக்கின்றது என்பது உங்களுக்கு தெரியும். இருந்த போதிலும் கூட நாங்கள் பார்க்கின்றோம் இந்த மீளாய்வு கூட்டம் என்பதே வேறு எதுவுமல்ல. இதை மிகவும் ஆரோக்கியமான முறையில் கலந்துரையாடி குறைகளை நிவர்த்தி செய்து குறைகள் இருக்குமானால் அதை நிறைவு செய்து கொள்கின்ற உரையாடலாக மாற்றிக்கொண்டு இதை நல்ல முறையில் செய்வதற்கு உங்களுடைய பூரணமான ஒத்துழைப்பு நாங்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு சரியான பதில்களை பெற்று தாருங்கள் என்று மிக அன்பாக கேட்டுக்கொண்டு எதிர்வரும் காலங்களில் இந்த நாட்டை நல்லது ஒரு நாடாக மாற்றுவதற்கு கிளிநொச்சி மாவட்டத்தை ஒரு பெயர் எடுக்கக்கூடிய ஒரு மாவட்டமாக மாற்றுவதற்காக உங்கள் அனைவருக்கும் கூடுதலான சக்தியும் வலுவும் மேலும் கிடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நன்றி. எங்களுடைய மாவட்டத்திலே புதிதாக தலைமையேற்று இந்த ஒருங்கிணைப்பு குழுவினுடைய முதலாவது கூட்டத்திலே தனது தலைமை உரையை ஆற்றிய எங்களுடைய மாவட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பு குழு தலைவர் கௌரவ ராமலிங்கம் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து நாங்கள் நிகழ்ச்சி நிலையின் பிரகாரம் செல்லலாம். அந்த வகையிலே நிகழ்ச்சி நிலையின் பிரகாரம் முதலாவதாக மாவட்டத்தினுடைய சில அடிப்படையான தரவுகள் முன்வைக்கப்பட இருக்கின்றது. கிளிநொச்சி மாவட்டம் எங்களுடைய மாவட்டம் கிளிநொச்சியிலே பாரம்பரியமாக பூர்வீகமாக வாழ்ந்த மக்கள் அதன் பின்னர் யாழ் மாவட்டத்தில் இருந்து 1950கள் 60களிலே பல்வேறு தேவைகளுக்காக விவசாய நடவடிக்கைகளுக்காக எங்களுடைய மாவட்டத்திற்கு பல்வேறு காணி குடியேற்ற திட்டங்கள் ஊடாக கொண்டு வரப்பட்ட மக்கள் அமர்த்தப்பட்ட மக்கள். அதன் பின்னர் 1970கள் 80களிலே நாட்டிலே ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலை காரணமாக மலையகத்தில் இருந்து இடம்பெயர்ந்து வந்து இங்கே குடியேறிய மக்கள். மீண்டும் 1990களின் பின்னர் யாழ் மாவட்டத்திலே இலங்கையில் நடைபெற்ற பல்வேறு அசாதாரண சூழ்நிலைகள் காரணமாக வந்து குடியேறிய மக்கள் என பல்வேறு விதமான மக்கள்கள் காலத்திற்கு காலம் குடியேறியிருக்கிறார்கள்.
அவர்கள் சார்பாக முக்கியமாக கூடுதலாக காணி சம்பந்தமான பிரச்சனைகள் பெரிய அளவில் இருக்கின்றது. அந்த வகையில் தற்போது எங்களுடைய மாவட்டத்தில் 50,749 குடும்பங்கள் 4 பிரதேச செயலர் பிரிவிலே பதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அன்னளவாக ஆண்கள் பெண்கள் சம எண்ணிக்கையிலே காணப்படுகின்றார்கள். அதிகமாக 76,000 ஆண்களும் 74,000 பெண்களுமாக பதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மாவட்டத்திலே 4 பிரதேச செயலர் பிரிவுகளும் 95 கிராம சேவையாளர் பிரிவுகளும் 354 கிராமங்களும் காணப்படுகின்றது. அதற்கு அப்பால் எங்களுடைய மாவட்டத்திலே உள்ளூராட்சி மன்றங்களை பொறுத்தவரை முக்கியமாக 4 பிரதேச செயலர் பிரிவுக்காக 4 உள்ளூராட்சி சபைகள் அமைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனாலும் 3 உள்ளூராட்சி சபைகள், அதாவது எங்களுடைய மாவட்டத்தில் இருக்கின்ற கெரச்சி, கண்டாவளை, பூனேரி, பலை 4 பிரதேச செயலர் பிரிவிலே பூனேரிக்கு தனியாக பிரதேச செயலர் பிரிவிலே பூனேரிக்கு தனியாக பிரதேச சபை இருக்கின்றது. பலை பிரதேச செயலர் பிரிவுக்கு தனியாக பிரதேச சபை இருக்கின்றது. ஆனால் கண்டாவளை, கெரச்சி 2 பிரதேச செயலகங்கள் சேர்ந்து கெரச்சி பிரதேச சபையாக இருக்கின்றது. இது மூலம் நிர்வாகத்துக்கு பெரிய சிரமங்களை கொண்டு வருகின்றது. அது சம்பந்தமாக நிச்சயமாக நாங்கள் கலந்துரையாட வேண்டியிருக்கின்றது. அடுத்தது சுகாதாரத்துறையை பொறுத்தவரை மாவட்ட பொது வைத்தியசாலை ஒன்றாகவும், ஆதார வைத்தியசாலை ஒன்றாகவும், பிரதேச வைத்தியசாலைகள் 7ஆகவும், ஆரம்ப சுகாதார அலகுகள் 4ஆகவும், சுகாதார ஆபீஸ் 4ஆகவும் காணப்படுகிறது. முக்கியமாக நான் ஆரம்பத்திலே குறிப்பிட்டது மாதிரி மாவட்டத்திலே எங்களுடைய மாவட்டம் விவசாய மாவட்டம். எங்களுடைய மாவட்டத்தினுடைய அன்னளவான குடும்பங்கள்ல நிறைவாசிக்கு உட்பட்ட குடும்பம் 50% குடும்பங்கள் நேரடியாகவே விவசாயத்திலே தொடர்புபட்ட குடும்பங்கள். ஆனால் விவசாயத்தினுடைய ஏனைய ஆக்டிவிட்டிகளை பார்த்தால் கிட்டத்தட்ட ஒரு 65% விவசாயத்திற்கு தங்களுடைய வாழ்வாதாரமாக கொண்டு வருகின்றார்கள். அடுத்ததாக மாவட்டத்திலே அடுத்த முக்கிய வாழ்வாதாரமாக கடற்தொழில் இருக்கின்றது. மாவட்டத்தினுடைய மீனவ குடும்பங்கள் 4,200 மீனவ குடும்பங்கள் மாவட்டத்திலே வசித்து வருகின்றார்கள். அதற்கு அப்பால் மாவட்டம் கல்வி சார்ந்து 2 கல்வி நிலையங்களாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது. 4 கல்வி கூட்டங்கள் காணப்படுகின்றன. மாவட்டத்திலே 104 பாடசாலைகள் காணப்படுகின்றன. அடுத்து மாவட்டத்தினுடைய முக்கிய விவசாயம் சார்ந்து 10 சமநல அபிவிருத்தி நிலையங்கள் இருக்கின்றது. அதற்கு அப்பால் அக்ரிகல்ச்சர் இன்ஸ்பெக்டர் அதாவது விவசாய போதனாபிரிய பிரிவுகளாக 33 காணப்படும். நிச்சயமாக எங்களுடைய மாவட்டம் போர் காரணமாக முழுமையாக இடம்பெயர்ந்த ஒரு மாவட்டம். இந்த போரின் பின்னரான புதுக்குடியேற்றம் நான் எங்களுடைய மாவட்டத்தில் பூர்த்தியடைந்திருந்தாலும் புதுக்குடியேற்றத்தின் பின்னரான வசதி அளிப்புகள், அதாவது அவர்களுடைய அடிப்படை பிரிவுகள் இருக்கின்ற போது இன்னும் 4,603 குடும்பங்களுக்கான வீட்டு சேவைகள் இருக்கின்றது. 1,010 குடும்பங்களுக்கான மின்சார இணைப்புகளை வழங்க வேண்டியிருக்கின்றது. 10,500 குடும்பங்களுக்கான குடிநீர் இணைப்புகளை வழங்க வேண்டியிருக்கின்றது. 1,925 குடும்பங்கள் நலசல கூட வசதிகளத்தில் பார்த்து கொண்டிருக்கின்றனர். அடுத்ததாக உங்களுக்கு தெரியும், அண்மையில் ஏற்பட்ட எங்களுடைய மாவட்டத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கும் பெங்கால் புயல் காரணமாக எங்களுடைய மாவட்டமும் மாவட்டத்தினுடைய கூட்டுத்தொழிலே எங்களுடைய மாவட்டத்திலேயே என்னுடைய கிழக்கு பிரதேசம் கூடுதலாக பாதிக்கப்பட்டது. ஏனென்றால் இந்த இடமடு மாட்பாய், இடமடு குளம், பல்வேறு பெரிய குளங்கள் இந்த கிழக்கு பக்கத்தில் இருக்கின்றன. இருந்தபோது அதற்கு அப்பால் பல்வேறு வெள்ளம் மலிந்து இந்த தாழ்நில பிரதேசங்களும் கிழக்கு பிரதேசத்தில் இருக்கின்றனால் நம்முடைய மாவட்டத்தினுடைய கரைச்சி, கண்டாவளை பிரதேசங்கள் கூடுதலாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த சந்தர்ப்பத்திலே 4,764 குடும்பங்களிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையானவர்கள் 14 நிலம்புரி நிலையங்களிலே, தற்காலிக நிலையங்களில், பாதுகாப்பு நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டு தற்போது அந்தளவாக 3,000 குடும்பங்கள் உறவினர் நண்பர்களிலே தங்க வைக்கப்பட்டிருந்தார்கள். இந்த படங்களிலே நீங்கள் அந்த நிலைமைகளை பார்க்க. இந்த வகையிலே எங்களுடைய அனைத்து முகாமத்துவ சேவைகள் நிலையம் இது சம்பந்தமாக எங்களுடைய மாவட்டத்திற்கு இந்த அவசரமான நிதி தேவைப்பாடுகளை முழுமையாகவே பூர்த்தி செய்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே உணவு, சமைத்த உணவு கொடுப்பனவு, உலர் உணவு கொடுப்பதற்காக 19 மில்லியன் நாங்கள் கூடியிருந்தோம். முழுமையான நிதி எங்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது.
இருக்கின்றது. அதே போல எங்களுடைய மாவட்டத்தில் இந்த அனர்த்த சந்தர்ப்பத்திலே 31 வீடுகள் பாதிப்படைந்திருந்தன. 31 வீடுகளை திருத்துவதற்கான நிதியும் எங்களுக்கு கிடைத்து அந்த நிதியும் அந்த பிரதேச எங்களுக்கு கிடைக்கப்பட்ட அந்த வீடுகளும் திருத்தப்பட்டிருக்கின்றது. அதே போல இந்த இப்படியான அனர்த்த சந்தர்ப்பத்திலே இந்த மக்களை பாதுகாப்பாக நாங்கள் வைத்திருப்பதற்காக அந்த பாதுகாப்பு நிலையங்களை திருத்துவதற்காக 1.1 மில்லியன் நிதியம் கிடைத்தது. அந்த வேலை திட்டமும் முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றது. இது தற்போது கடந்த வருடத்திலே இந்த வருடத்திலே எங்களுடைய மாவட்டத்திலே நடைபெற்ற நிகழ்வுகள் ஏனைய விடயங்களை நான் நினைக்கின்றேன். முறை சார்ந்து போகின்ற போது நாங்கள் அந்தந்த இடத்திலே பார்வையிட்டுக் கொள்ள முடியும். அடுத்து நாங்கள் எங்களுடைய அஜெண்டா நேரம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவிற்கு கிடைத்த ஒருங்கிணைப்பு குழுவிற்கு அனுமதிக்காக சமர்ப்பிக்கப்பட்ட திட்டங்கள். அந்த வகையிலே கமநல அபிவிருத்தி திணைக்களம் தங்களுடைய அடுத்த வருஷத்தினை 2025ஆம் ஆண்டுக்காக தாங்கள் உத்தேசித்திருக்கின்ற எதிர்பார்த்திருக்கின்ற தங்களுடைய அமைச்சினூடாக பெற இருக்கின்ற வேலை திட்டங்களை அமைத்திருக்கின்றார்கள். குளம் புதியாறு குளம் என்ற 2 குளங்கள் உண்மையிலேயே பாரிய அடிவச் சண்டை இருக்கின்ற வெள்ளாறு அடிவச் சண்டை இருக்குது. அடுத்ததாக நீண்ட காலமாக செய்யாத வழியாகவும் அதை நாங்கள் ப்ரோபோஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்ததாக நாணிப்படம் வியாமாரி என்ற உப்பணைகள் தடப்பணைகள் சேதப்படுத்தப்பட்டதுனால கடல் தண்ணி வயல் நிலங்களுக்கு வயல்கள் சேதமாகிறது. அதுகளையும் நாங்கள் ப்ரோபோஸ் பண்ணியிருக்கிறோம். மற்றதாக நாங்கள் விவசாய அமைப்புகள் விவசாயிகள் கோரிக்கை கொள்வாங்க சிறு குளங்கள், அதாவது விவசாய குளம், சாலப்ப குளம், மணியங்குளம் புனரமைப்பதற்காக நாங்கள் திட்ட முன்மொழிகளை சமர்ப்பித்திருக்கிறோம். இது அடுத்த வருட திட்டமொழிவு நாம கமநல ஆணையாளர் சேர்ந்து அதற்கான நிதி கிடைக்கப்பட்டால் அடுத்த வருடத்திலே முன்னுரிமைப்படுத்தி செய்யப்படுகின்றது. அடுத்த வருஷத்துக்கான அடுத்தது வீதி அபிவிருத்தி திணைக்களம். ஓவரையும் செய்திருக்கிறோம். ஏற்கனவே இந்த ரோட் 12 வருஷத்துக்கு முன்னதுக்கு செய்தபடியால் ட்ராஃபிக் ஃப்ளோக்கு போயினபடியால் பேஸ்போர்ட்டா 1.2 கிலோமீட்டர் அடுத்த வருஷமும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு டிசைட் பண்ணியிருக்கேன். இப்போ ரோட் இப்போ அஸ்பால்ட் 1.2 கிலோமீட்டர் போட்டிருக்கு. அங்கால கண்டினியூ பண்ண போகிறோம் அடுத்த வருஷம். இல்லை முப்பம்மன் சார் ஐசிஎல்பி ப்ராஜெக்ட் ஆர்டிஏ இந்த வேர்ல்ட் பேங்க் கூடாக இந்த கரும்பு தோட்டத்திலிருந்து முப்பம்மன் சந்தி வரையும் ஏற்கனவே டெண்டர் ஹோல்ட் பண்ணியிருக்கணும். ஆர்டிஏ இன்ஃபார்ம் பண்ண வார ஜனவரி மட்டில் அந்த ஒர்க் அவார்ட் பண்ணிருக்கணும். முப்பம்மன் சந்தி பண்ணிருக்கோம். கரும்பு தோட்டத்திலிருந்து முப்பம்மன் சந்தி பண்ணுறது. பட் அங்கால ஏற்கனவே அந்த பிக் பவர் அந்த ப்ராஜெக்டுக்கால் ஏற்கனவே 3 வருஷம் கதை பண்ணது. அப்புறம் அது நடக்கிற மாதிரி தெரியல. முப்பம்மன் சந்தியிலிருந்து நல்லூர் மட்டும். ஆனால் அது கேன்சல் பண்ணப்பட்டு என்னென்னு தெரியல. நிதி கிடைக்கும் மட்டும் சொல்லிச்சா செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. ப்ரொபோசல் காரம் ஏற்கனவே பின்பு ஆல்ரெடி கச்சேரியாலையும் கேட்டிருந்தது. எங்களுக்கு ப்ரொவின்சியல் கவுன்சில் பிளானிங்காலையும் கேட்டிருந்தது. ப்ரொவின்சியல் கவுன்சில் பிளானிங்கும் கொடுத்துருக்கிறோம். சர்வீஸ் செய்யப்பட வேண்டிய வீடியோ விவரம் அதே மாதிரி கச்சேரிக்கும் ஆல்ரெடி கொடுத்துருக்கிறோம். போன சப்மிட் பண்ண
வருடம் வந்து உரிமை அளிக்கப்படுகிறது தனியார் இந்த கூட்டத்தில் நான் வந்து ப்ரப்போஸ் பண்ணுறது வந்து ஆல்ரெடி வந்து 5 வருஷத்துக்கு முன்னே ஐரோட்டில் வந்து கிட்டத்தட்ட 118 கிலோமீட்டர் ஆர்டிடி கொடுத்துருந்தாங்க. கொடுத்த 118 30 கிலோமீட்டர் வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. சில ரோட் வந்து உதாரணம் 20 கிலோமீட்டர் ரோட் எடுத்த மாட்டார் 10 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்குது. என்னென்னு சொல்லிங்கன்னா அது நடுவில் விடுபட்ட வழியாக இல்லை, அது இன்கம்ப்ளீட்டாக இருக்கிற ரோட்டுகளை வந்து செய்கிறதுக்குரிய ஒரு நிதி ஏற்பாடு வந்து செய்யப்படும் என்று சொல்லிட்டு இன்கம்ப்ளீட்டாக இருக்குது ஐரோட்டில். அடுத்ததாக கௌரவ பாராளுமன்ற கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஏனைய தினங்களினால் முன்வைக்கப்பட்ட பிரிவினைகள். அந்த வகையிலே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் திருஞான ஸ்ரீதரன் அவர்களால் முன்வைக்கப்பட்ட பிரிவினை. தேசிய வீடமைப்பு அதிகார சபையினால் பூர்த்தி செய்யப்படாத வீட்டு திட்டம், அதாவது 2018-19 காலப்பகுதியிலே கிளிநொச்சி மாவட்டத்திலே 4 பிரதேச செயல பிரிவுகளிலும் வீடமைப்பு அதிகார சபையினாலே வீட்டு திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டு கட்டி முடிக்கப்படாத நிலையிலே காணப்படுகின்றது. இந்த வீடுகளை முழுமைப்படுத்துவதற்கான நடவடிக்கை குறித்து தீர்மானிப்பதற்காக அவருடைய தீர்வினை எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இதிலே சமைக்கிறது. தேசிய வீடமைப்பு அதிகார சபை நேஷனல் ஹவுசிங் அத்தாரிட்டி, NHA National Housing Authority, அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு கால பகுதியில் விடுபட்டது. 2018ஆம் ஆண்டு விடுபட்டது, 2019ஆம் ஆண்டு விடுபட்டது. அதுக்கப்புறம் இதை நம்முடைய பகுதியில் அதில் ஒவ்வொரு கட்டத்திலையும் கொடுக்கப்பட்டது இதில் காட்டப்படுகின்றது. அதில் முதலாவது கட்டம் 2018-19 கொடுக்கப்பட்ட 1277 வீடுகள் மொத்தம் வழங்கப்பட்டது. அந்த 1278 வீடுகளிலே இதில் நீங்க பார்க்கலாம் ஒவ்வொரு எந்தெந்த நிலையில இந்த வீடுகள் அத்திவார நிலையில 201 வீடுகளும், அடுத்தது சிலர் எழுப்பப்பட்ட நிலையில 80 வீடுகளும், சிலர் எழுப்பப்பட்டு கூலமட்டம் இந்த நிலையில 145 வீடுகளும், கூலமட்டத்திலிருந்து கூலியங்கால செய்யப்பட வேண்டிய நிலையில 158 வீடுகளும், அடுத்தது கூல பூர்த்தி செய்யப்பட்டு ஏனைய வேலைகள் பூர்த்தி செய்யப்படாமல் 258 வீடுகளுமாக, அடுத்தது அந்த 1277 வீடுகளில் 218 வீடுகள் முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்டன. ஏனைய வீடுகளுக்கு 2018-19 நடைபெற்ற 2019 தேசிய வீடு பாதுகாப்புகள் புதிய வீடுகளை நாங்கள் அவர்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணினார்கள். ஏற்கனவே ஆரம்பித்த வீடுகளை நிறுத்தி, ஆனால் அவர்கள் புதிய வீடுகளை ப்ரப்போஸ் பண்ணி புதிய வீடுகளை பழைய பயனாளிகளுடைய வீடுகளை கட்டாதபடியால் இந்த நிலை காணப்படுகிறது. அதில் தொடர்பாக உங்களுடைய அன்பரை எந்த நிலைமையில திட்டமிட்டு வழங்கப்படும்.
ஆனால் நிரந்தரமாக இந்த வீட்டு திட்டத்தில் வந்து 50,000 இருக்கிறார்கள் 2,300 அவர்களுக்கு ஏதாவது ஒரு மாற்றம் பெற வேண்டும் அந்த ஆலோசனைகளாக சொல்லப்பட்டு இந்த முறை நாங்கள் அதுக்கான புன்னை நீராவி திருவந்தாறு பகுதியில் கூட கிட்டத்தட்ட புன்னை நீராவியில் 197 வீடுகளும் திருவந்தாறு 167 வீடுகளும் அத்திவார மட்டத்திலே அந்த மட்டத்திலே காணப்படுகிறது. கிட்டத்தட்ட அங்க மாத்திரம் 400 வீடுகள் பூர்ணமில்லாமல் காணப்படுகிறது. பட்டுக்கோட்டை போட்டால் 100 எல்லாம் 5 மாவட்டம் 17,000 அதிகமான வீடுகள் இருக்குது. வந்தால் நாங்கள் அதை அரசாங்கத்திலே முடிவெடுத்திருக்கிறோம். அதனால அதனுடைய தற்போதைய நிலைமை என்னங்கிறது அறிவிக்கிறாங்க. நாங்கள் அது தற்போதைய அதை கொண்டு சவால் 5,50,000 அப்போதைய பொருளாதார நிலைமைகளை ஓரளவுக்கு இருக்கிறது. முழுமையாக பூர்த்தி செய்யாமல் ஆனால் தற்போது 5,50,000 முந்தைய 1,00,000 அதன் 3 லட்சம் கொடுத்து இந்த பிள்ளைகளை முடிக்கவே இயலாது. அதனால 3-4 மடங்குகள் அது சம்பந்தமாக பேசப்பட்டது. அதனால இனி வழங்கப்படுகின்ற பொருட்கள் மேலே நிலைமைகளுக்கு ஏற்ப கொண்டுதான் அதிகார சபைக்கு நிரந்தர மாவட்ட பணிப்பாளர் அதிகார சபை நிரந்தரமாக இருக்கிறதா பதவி அதெல்லாம் நிரந்தரமாக அந்த பிரச்சனை இருக்குது நிறைய நீங்கள்ல கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களினால் சமர்ப்பிக்கப்பட்ட இதனை கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய 4 பிரதேச செயல பிரிவுகளிலும் இராணுவத்தினுடைய பாவனையில் இருக்கின்ற விடுவிக்கப்படாத காணிகளுடைய முழுமையான விவரங்களை சமர்ப்பிக்க கூடியிருந்தார். இதிலே அந்த ஒவ்வொரு பிரதேச செயலர்களும் தங்களுடைய பிரதேச செயலர் பிரிவிலே தங்களுடைய மாவட்டத்தினுடைய 4 பிரதேச செயலர்களும் தங்களுடைய பிரதேச செயலர்களுடைய பிரதேச செயலர் பிரிவிலே முப்படையினர் மற்றும் போலீசாருடைய பாவனையில் இருக்கின்ற மக்களுடைய அல்லது அரசு திணைக்களங்களுடைய அல்லது அரசாங்கங்களுடைய விவரங்களை சமர்ப்பித்து இருக்கின்றார்கள். That yes, this is the request from Honorable Member of Parliament that land occupied by Rifle forces and police, what are the land, how many acres occupied by army in private land and state land, as well as police also. The Honorable Member of Parliament requests that those details. Then now he requests, are there any possibilities to release these private lands? We can give the full details for you. කටපාඩලේ ඉන්න සංඥාට කාණි. නින්ද කාලම මේම ඉතින් ඔබ අපි ඉල්ලා ඉන්න සිවඥානතුමාගේ ඉල්ලීමක් තියෙනවා. පාත සඳහන් ආදීස ලේකම් කාර්යාලවලට නැත්නම්
ග්‍රාම සේවා කොට්ටාස වලට අයත් ඉඩම් ප්‍රමාණයක් හමුදාවේ යටතේ තියෙනවා කියන එකයි. සේවා ගත්තට පස්සේ පෞද්ගලික ඉඩම් වෙන අයිතිකාරයෝ ඉන්නවා. ඒ නිසා ඒවා පිළිබඳව ඔයගොල්ලෝ මොනවද කියාමාර්ගයක් ගන්නවාද අරන් වෙනවාද ඉදිරියේදී ගන්න සැලසුමක් තියනවාද කියන කාරණාව පොඩ්ඩක් දැන ගැනීම පළවෙනි වැඩේ. ඊට පස්සේ ඉතින් ආණ්ඩුව පැත්තෙන් නැත්නම් මේ ඔයගොල්ලන්ගේ පැත්තෙන් මේකට කියාමාර්ගයක් ගන්න ඕනනේ කොමාරි. ඒ නිසා ඉතින් ඒ පිළිබඳව මේ ඔයගොල්ලන්ට මොනවද දැන කියන්න තිබෙනවා නම් මේ සමහර තැන් තියෙනවා දැන් අපි කතා කරපුවා තියෙන සමහර තැන් තියෙනවා අමුදාවින් කියනවා මේක රිලීස් කරන්න පුළුවන් කියලා. ඒ නිසා අපි මේ කොයි හරි පටන් ගන්න පුළුවන් නම් ඒ අවශ්‍ය නැති ඒවට නිදාස් කිරීමේ යුතුකම තියෙනවා ඔයගොල්ලන්ට. ඒ නිසා මේ විතරන් මාගේ යෝජනාව සැලකිලිට අරගෙන අපි කතා කරමු නේද? මොනවද කියනවා කියන්න ඕන. අපි මේක සම්පූර්ණ වාර්තාවක් දෙන්න. උල හරි කියනු ගුරුතුමෝ. නම්බර් ටයිප් එක හරි කරනවා ආරංගනවා අන්තිකල් ගුරුතුමෝ. මේ ඉන්දර මන්ත්‍රීතුමා කියනවා හැමදාම මේකට අපි වාර්තා ලබා දීලා තියෙනවා. එතකොට අපි වාර්තා දෙනවා ඊට පස්සේ ඒ කියන කියාමාර්ගයක් නැහැ. ඒ නිසා මේක පෞද්ගලික මේක අයිතිකාරයන් ඉන්න ඉඩම්. තිබෙන ඉඩම්, ඔප්පු තියෙන ඉඩම්. අනේ ඒවා නිදාස් කිරීම සඳහා මොන ක්‍රියාවලියක් තියෙනවද කියන එක පළවෙනි එක කියන්නේ. ඒම තොරතුරු නැත්නම් මේ ඔක්කොම අපි පරිවර්තන කරලා හරි ඕගලන්ට ළඟදීම ලබා දෙනවා. yes நாட்டில் இப்போ கடந்த 15 வருஷங்களாக கொண்டு திட்டங்களில் சண்டை இல்லை. இப்போ உங்கள்கிட்ட நீங்கள் பேசியிருக்க தலைமுறையில் சொன்னீங்க நாங்கள் ஒரு பெரிய மாற்றத்துக்குள்ள ஆணையோட வந்திருக்கோம். மக்கள் உங்களுக்கு ஒரு பெரிய ஆணையை தந்திருக்கிறாங்க. இந்த இராணுவ முகாம்களை மக்களோட காணிகளை விடுவிச்சு மக்களுக்கான ஒப்படைப்பை செய்வது இந்த காலத்தில் தேவைதான். இதை மாற்றமாக எடுக்கத்தானே வேணும். இராணுவம் அதுக்கு ஒத்துழைப்பு இப்போ உடனடியாக அதை செய்ய வேணும். உங்களோட தலைமுறை அதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பை கொடுக்கணும். I think in this regard, land divided 3 categories. One is private land, other one is state land, but permits are given to general public. Other one, any state land, it is not alienated any other department. So first we will think about the private lands. What are the possibilities to release to them? So we will give the report to you. Yes, please on your mic. Please on your mic. On your mic. 3 division secretaries areas. We have 25 acres and 38.5 acres we occupied from the private section. But the thing is, we have until last June, we have give back their lands with the DSS with the get the concern of the headquarters. But these using for security purpose is very essential area. Another thing is when we are providing our troops for the especially the threaten come with the churches and likewise some are going on. That's why these camps we have to maintain. But if we have any the instruction passing down from the headquarters or the Modi, we can release those things. Until such time we can't. If we are providing those things, and the other thing, some persons came to claim in their land. But when we are asking provide the documents, again they are not coming. One thing,
one thing is, firstly you want to say what your occupied land is private to government. Yes, sir. It is those 25 acres belongs to private. 25 years private. This 25 acres means not only the one land is spread over the area of responsibility. තව එකක් තිබෙනවා අපි we are asking for you want to give the clear and proper report to the government. නැවත කෝටි සංවිධානය නැගිටින්නේ නැහැ කියන කවුරුත් දන්නවනේ. ඒ නිසා මේ තර්ජන තියෙන්න පුළුවන් ඒ වගේ. يعني ඔයගොල්ලෝ පැත්තෙන් වාර්තාව දෙන්න ඕන හරියට. නමුත් මේ සාමාන්‍ය මිනිස්සු අතර ඔයගොල්ලෝ ඉන්නවනේ ඔයගොල්ලෝ කියන්නේ කොළඹ ඉන්න අයට වඩා මේ තියෙන වාර්තාව උද අරියාකාරව දෙන්න පුළුවන් වෙන්නේ ඔයගොල්ලෝටම තමයි. මේ පරණ ඉතිහාසයේ නැවත ඇති වෙන්නේ නැහැ කියන තාවුරු කරන්න පුළුවන් වෙන්නේ ඔයගොල්ලෝටම තමයි. එහෙනම් ඒ වගේ අපි අපිට ආණ්ඩුවට හරියට ලබා දෙන්න කියන එක අපි ඉල්ලා සිටිනවා. අපිට දැන් අපි ස්පෙෂලි ඉල්ලන රිටර්න් එක කිසියම් ඉල්ලන රිටර්න් එකේ විස්තර අපිට දුන්නා නම් අපිට පුළුවන් වෙනවා ඒකට අදාළ විපත් දෙකක් කියලා අපිට මේ ගැන අපි බලලා බලමු. තව එකක් දැනගන්න ඕන ඔයගොල්ලෝ. දැන් අපි 2009 යුද්ධ කාලේ අපි විශ්ලේෂණලා එනකොට ඔක්කොම ඉඳන් ඔක්කොම ටික ඒගොල්ලෝ දාලා තමයි ගිහිල්ලා තියෙන්නේ. එතකොට ආපහු මේ මිනිස්සු ඇවිල්ලා එනකොට දැන් මගේ ගත්තොත් මගේ ගාව අම්මා තාත්තගේ එකක්වත් නැහැ. මගේ නමට ලියපුවා විතරයි තියෙන්නේ. එතකොට සමහර වෙලාවට ඒගොල්ලෝ ඔක්කොම ටික දාලා තමයි ගිහිල්ලා ආපහු මේ ෂිප් එක ඇවිල්ලා මේ යනකොට ඔක්කොම හොරකම් කරලා ඉවරයි. අනිත් මිනිස්සු ඉඩම් අල්ලගෙන ඉවරයි. එතකොට ඒවත් පොඩ්ඩක් කන්සිඩර් කරන්න සමහර ජනතාවට අම්මත් නැහැ තාත්තත් නැහැ අයියාත් නැහැ මල්ලිත් නැහැ. එයා විතරයි ගෙදර ඉන්නේ. එතකොට එයා දන්නෙත් නැහැ කොහෙද එයාගේ ලෑන්ඩ් එක කියලා. අම්මා තාත්තා තමයි දන්නේ. අනිත් එක මේ ડોකියුමන්ට්ස් කිසි දෙයක් කච්චේරි වලත් නැහැ. අපි 2000 මං හිතන්නේ 2015 2017 කලින් කච්චේරි වල තිබ්බේවා තරකම් කරලා තියෙනවා. පවා මේ කරකම් කරලා තියෙනවා. එතකොට ඒ ප්‍රශ්න තමයි අපිට තියෙන්නේ. අපිත් දැන් මේ එරියා එකේ එදා ඉඳන් මේ කොහෙත් නෙමෙයි. අපි මාරුවෙන අපි කියන්නේ රාජකාරී ස්වභාවයෙන් උත්තර අපි දන්නේ ඇත්තට මේ ඉන්නේ ඇත්තම අධිකාරියද කියන එහෙම ප්‍රශ්නයක් තියෙනවා. එතකොට ඒක GS ට හරි නැත්නම් GA ට හරි කතා කරලා ඔයාලට මොනවාරි කරගන්න පුළුවන් නේ. ඒ ගැන අපි මේම කරමු. හරිද? Sir, yes, they can see the last column, sir. Yes. Which type of land? Some lands are private land. Some are we are given for the permit. Some are we are that the land belongs to government department. So, we will first name will be the priority for the private land. Private. Yes. இதுல கவனத்தில் இப்ப நீண்ட காலமா பேசப்படுற விஷயம் தான். சரி. இப்ப கிளிநொச்சி நகரத்துல மட்டும் கிட்டத்தட்ட 36 விதமான காணி ராணுவத்திட்ட புள்ளிதான் நகர திட்டமிடல் செய்ய முடியாம இருக்கு. 36 வீதம் நீங்க நகரத்துக்கு பாத்தீங்க. ஏன் நாங்க பேசிக்கொண்டிருக்கிற கச்சேரிக்குள்ளேயே ராணுவம் தான் இருக்கு. 2 ஏக்கர் நிலம் ராணுவத்துக்கு தான் இருக்கு கச்சேரியில. இலங்கையிலேயே கச்சேரிக்குள்ள ராணுவ முகாமில் ஒரே ஒரு கச்சேரி கிளிநொச்சி கச்சேரியில தான் இருக்கும். இதை விட இப்ப கிளிநொச்சி நகரத்துல பாத்தீங்கன்னா கிளிநொச்சி மகாவித்யாலயம் 2800 பிள்ளைகள் படிக்கிற பள்ளிக்கூட மகாவித்யாலய பிள்ளைகள் கிரவுண்ட் போறதுக்கு பாதிய ராணுவம் விடுவதில்லை. இந்த கெட்டிய இந்த கூட்டத்திலையும் கடைசி கூட்டத்திலும் பேசப்பட்ட விஷயம். இன்றைக்கு அந்த பாதை மறைக்கப்பட்டுதான் இருக்கு. தயவு செய்து இந்த கூட்டத்திலே அவர் முடிவெடுத்து அந்த பாதையை அந்த பிள்ளைகள் கிரவுண்ட் போக விடலாம் ராணுவம். අපේ සුන්දර මධ්‍යම ඉදිරිපත් කරන කාරණාවක් තිබෙනවා. මධ්‍යම විද්‍යාලය දිනවනේ. கிளிநொச்சி மகாவித்யாலயம் කොට ඒක ග්‍රවුන්ඩ් එකට යන පාර අමුදායි උත්තර කරන්නයි කියන්නේ. யுத்தம் இல்லாத நாட்டில் கேம்ப வச்சு මේක තියෙනවනේ නෑ. කියන්නේ දැන් ඔයගොල්ලෝ දන්නවා. සීතල අමුදා කරනවා. අපේ පාරවල් තියෙනවා. කියන්නේ ඔයාලා ඒ කාලේ දැන් 2009ට කලින් ඒක හරි දැන් වෙනස් නේද? ඒන්න ඒක ඒ පාරවත් අපි උත්තර කරලා දෙන්න බැරිද? ඇත්තටම මේක අපේ මේ දේවන්තුමාත් ඇවිල්ලා බැලුවා. මේ ඇවිල්ලා බැලුවා ඊට පස්සේ කලින් හිටපු මේ කමිටිගේ චාවන් ඩොක්ටර් සේවානන්ද මහත්මයා කැම්ප් එක ඇතුළු ගිහින් බැලුවා. In this regard, we visited that area with the principal and some school development society members. Actually, that access road divided to two. That can is 2 parts. So that's why that army that is, it is difficult to go the security purpose open the road.
Then they suggested some alternative routes, but that one also not possible because that road is go through the one tank is there. So then they need tank means என்னண்டா so that's why சொல்ற மாதிரி ஒரு நிமிஷம் இது வந்து யுத்தத்துக்கு முதல் அப்படி அந்த பாதை கண்டால இருக்கே ராணுவம் இருக்கே இப்ப ராணுவம் யுத்தத்துக்கு பிறகு கைப்பற்ற இடம் அதுல கவிஞர கல்லூரி இருக்குது பக்கத்துல குளத்திரைக்குரிய நீர்ப்பாசன திணைக்களத்துக்கு காணி இருக்குது அப்ப அந்த பாடசாலைக்குரிய பாதையை விட்டால்தான் கவிஞர கல்லூரி ஏரிய நீர்ப்பாசன திணைக்களம் நீர்வளங்க திணைக்களம் எல்லாத்துடைய காணியும் சேர்த்து வரும் அப்புறம் அக்சஸ் ரவுட் உருவாக்கணும் என்று சொல்றது அவ்வளவு பொருத்தமில்லை. yes, that's why then அனைவருக்கும் வணக்கம். ஒரு நிமிஷம் என்னென்று சொன்னார். Then after that we request to Ministry of Defence first give the permission the special occasions time sports meet some other special occasion time access this road, then later on it will release to that is the suggestion we already made to Ministry of ඒකම තමයි මේ යෝජනාව. ඒක තමයි දෙන්න ගොයමන. ඒක තමයි නමුත් දැන් අපිට අපි කාන්ට්‍රැක්ට් එකට මෙතන කියන්නේ අපිට ඔක්කොම ටික දෙන්න බෑ මොකද ඒක டிஃபென்ஸ் இருக்கா கிளிநொச்சி கிராம அவதி சங்கம் சார்பாக நான் கதைக்கிறேன். என்னென்று சொன்னால் இராணுவத்தினரால் எங்க அந்த கிளிநொச்சி தம்பி கொஞ்சம் இருங்க. நாங்கள் இப்போ கதைச்சு கொண்டு போவோம். உங்களுக்கு சந்தர்ப்பம் தரப்படும் கொஞ்சம் பொறுக்க சொல்றேன். டிஃபென்ஸ் கதைக்கிறது கேட்கலையா? சரி சரி நான் உண்மையிலே மொழிபெயர்ப்புல கேட்கலையா? பாதுகாப்பு சம்பந்தமா பாதுகாப்பு செயலாளரோடையும் சரி பள்ளிக்கூட பாதுகாப்பு சம்பந்தமா நாங்க பேசுறோம். அதுல அதிபரோட சேர்ந்து நாங்கள் போய் கதைச்சு ஒரு தீர்மானம் அதிபரோட எடுத்தது விசேட சந்தர்ப்பங்கள்ல ஆரம்பத்துல அந்த உண்மையான பாதைகளால அனுமதிக்க கூடுறது என்றும் காலப்போக்கில் அது இறுதி தீர்மானம் எடுக்கிறது. பாடசாலை அதிபர் அந்த கடிதத்தை எங்களுக்கு சமர்ப்பிச்சு நாங்கள் பாதுகாப்பு அமைச்சுக்கு அந்த விடயத்தை தெரியப்படுத்திட்டோம். அதுவும் கௌரவ அமைச்சர் அது சம்பந்தமான சிபார்ப்பை தான் பாதுகாப்பு அமைச்சோட கருத்து சொல்லி தொடர் நடவடிக்கை அறிக்கை செய்யறோம். அந்த பள்ளிக்கூட பாதத்தை அந்த இராணுவத்தால் விடுவிக்கப்பட்ட காணிகள் எவ்வாறு வழங்கப்படுது மக்களுக்கு, அதிலே முரண்பாடுகள் எங்கள் கட்சிக்காரிகள் இருக்கிறது. வழங்கப்பட்ட காணிகளில் திருப்பி மக்கள்கிட்ட வழங்கிக்க முறைகேடுகள் நடக்குது. இந்த விடயம் சம்பந்தமா நான் நிச்சயமா பல்வேறு விஷயங்களை கலைக்க வேண்டியிருக்கு. இரண்டு இடத்திற்கு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் குறிப்பிட்ட மாதிரி பொதுமக்களிடையே இருக்கிற அனுமதி பத்திரங்கள் பல்வேறு தொலைவில் பிரதேச செயலகங்களிலேயும் அந்த அனுமதி பத்திரங்கள் இல்லை. எங்களுடைய மாவட்ட செயலகத்தில் காணி பதிவதிலே முழுமையா இல்லை. அப்ப சில நேரம் பொதுமக்கள் கைமாற்றிட்டு இப்போ எங்களுடைய ஒரிஜினலில் உரியவரும் இல்லைன்னுடன் பழைய போட்டோ காப்பீஸை வந்து சிலாக கொண்டு கிளைம் பண்ணலாம். இப்படி மாவட்டத்தில் இப்படி கிட்டத்தட்ட ஒரு 7,000-8,000 காணி பிரச்சனைகள் எங்கள்கிட்ட மூல பத்திரங்கள் இல்லாதால் ஒரு இடத்துலையும் இல்லாதால எல்லாரும் போட்டோ காப்பீஸை வச்சு கொண்டு டைம் டு டைம் கிளைம் பண்ணுறதால பிரச்சனைகள் இருக்கு. அப்ப இந்த பிரச்சனை சம்பந்தமாக நாங்கள் ஒரு 3 மாதத்துக்கு முதல் மாகாண காணி ஆணையாளரோட கதைச்சு நான் நினைக்கின்றேன் நாங்கள் இப்போ ஒரு கிட்டத்தட்ட 6 காணி நடமாடுகிறதுகளை அந்தந்த கிராமங்களில் வச்சிருக்கிறோம். முதலாவது நான் நினைக்கின்றேன் இராணுவத்தால் விடுவிக்கப்பட்ட செஞ்சோல கிராமத்தில் கிட்டத்தட்ட 27 ஏக்கர் காணி விடுவிக்கப்பட்டிருந்தது. பிரதேச செயலாளருக்கும் தெரியும் 2018ஆம் ஆண்டு விடுவிக்கப்பட்டிருந்தாலும் உரியவர்களிடம் கையளிக்கப்படாமல் இருந்தது. நாங்கள் ஒரு 3 கூட்டங்கள் தொடர்ச்சியாக கிராமத்தில் நடத்தி ஒரு இணக்கப்பாட்டை ஏற்படுத்தி அதில் இப்போ நாங்கள் செஞ்சோலையில் வசித்த கிட்டத்தட்ட ஒரு 69 பெண் பிள்ளைகள் இருந்தவர்கள் அவர்கள் சார்ந்த குடும்பங்களில் ஒரு உண்மையாக முன்னுரிமைப்படுத்தப்பட வேண்டிய 40 குடும்பங்களையும் ஆரம்ப உரிமையாளர்கள் சில நேரம் அந்த நேரத்தில் அவர்கள் நாங்கள் விட்டுட்டு போனவை இப்போ வந்து டாக்குமெண்ட்ஸ் இல்லைன்னா அவையிலும் நம்ம அவர்களையும் ஒரு இணக்கப்பாட்டில் கொண்டு வந்து நான் நினைக்கிறேன் அந்த பிரச்சனை ஒரு 95% முடிச்சிட்டோம். இன்னும் ஒரு 5% இருக்கு. அதே மாதிரி காந்தரூபன் அறிவிச்சோழி என்ற ஒன்று இருந்தது. அதுவும் இந்த தாய்தந்தை இல்லாத புரியவர்கள் அதுவும் இராணுவ கையளிக்கப்பட்டது. அதுவும் ஒரு 2 அல்ல 3 தலைவர்கள் பிரதேச செயலாளரோடு நாங்களும் போய் மாவட்ட செயலாளர்கள் எல்லாரும் இருந்து எல்லாரோடையும் கலைத்து அது இப்போது ஒரு கிட்டத்தட்ட 99% இணக்கப்பாட்டுக்கு கொண்டிருக்கிறோம். சில இடங்கள்ல எங்களுக்கு வர சவால் என்னன்னா ஒரு தரட்டையும் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் இல்லை. அப்ப நாங்கள் இவராண்டல்ல சில இடத்துல நாங்கள் கையளிக்காமலே மாவட்ட செயலமோ பிரதேச செயலர் இந்த பொறுப்பில் வச்சிருக்கோம். ஏனென்றால்
எங்களுக்கு இப்ப அண்மையில முன்பு வந்தது இல்ல காமெடி சென்டர் என்ற ஒரு இடம் விடுவிக்கப்பட்டிருந்தது. ஒரு நாள் ஒரு போட்டோ காப்பியை கொண்டு வந்து எங்களோட நான் 3-4 தடவை நாங்கள் மாகாண காணியாளர்களுக்கு முரண்பட்ட கடைசியா பார்த்தா இப்போதான் உண்மையான ஒரிஜினல் டாக்குமெண்டோட வந்தது. அப்ப எங்களுக்கு பெரிய சவாலா இருக்கின்றது இந்த விடயங்கள். உண்மையா நாங்கள் அந்த வேணுமன்றது நாங்கள் செய்யறது இல்லை. உண்மையான ஆவணங்கள் ஒரு தரப்பட்டு இல்லாம இருக்கிறதுல நாங்கள் என்ன செய்யறோம்னா அவர்களை தொடர்ந்து பகுதி நாட்கள், அதாவது அந்த மொபைல் சைஸா வைக்கிறதுக்கு ஓரளவுக்கு இணக்கப்பாட்டு ஏற்படுத்தி மூல ஆவணம் சரியா இருந்தால் உடனடியாக கையளிக்கிறோம். இல்லை என்றால் ஒரு இணக்கத்தீர்வுக்கு போற நடவடிக்கையை தான் மேற்கொண்டு இருக்கின்றோம். ஏதாவது இருந்தால் நீங்கள் தந்தால் நாங்கள் இப்போ ஒரு கிழமையில ஒவ்வொரு பிரதேச செயலர் பிரிவிலே இப்படியான மொபைல் சேவைஸை நடத்தி கொண்டு இருக்கிறோம். அப்படி என்றால் அவர்கள் எங்களுக்கு தந்தால் நாங்கள் அதை கூப்பிட்டு மாகாண காணி ஆணையாளர், பிரதேச செயலாளர், நீலதியர் சன்னதிகளுக்காக நாங்கள் எல்லாம் இணைந்து தீர்மானத்துக்கு இதெல்லாம் முதல்ல ஏதாவது இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கான நடவடிக்கை இப்போ சங்கீத ஒரு ராணுவ நினைவு சின்னம் அதுக்கு பின்னால 2 ஏக்கர் காணி ராணுவத்தினர் அதை பராமரிக்கிறதுக்கான ஒரு 20 ராணுவத்தினருக்காக 2 ஏக்கர் காணி இப்பையும் வச்சிருக்கப்பட்டு உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன். நான் இப்போ பஸ் ஸ்டாண்ட் இருக்கிற ஏரியாவில் விஜயசாமி சந்திரசேகரன் அமைச்சராக இருந்த காலத்தில் 65 லட்சம் ரூபாய் செலவில் இங்கே கலாச்சார மண்டபம் வெளிநாட்டில் கட்டப்பட்டிருந்தது. அரசு அவருடைய செலவு. அந்த மண்டபத்தை யுத்தத்துக்கு கூட ராணுவம் தான் ரெஜிஸ்டர் அடித்து அந்த இடம் இல்லாமல் போனது. இப்போ அந்த 2 ஏக்கர் காணியை இப்போ கச்சேரி கூட எடுத்து சந்திரசேகரன வீட்டையாவது கடைசி அதுக்கு ஒரு கலாச்சார மண்டபம் வரும். அதுக்குரிய இடம் தான் ஒதுக்கப்பட்ட இடம். அந்த ராணுவ சின்னம் இருக்கிற இடமும் எடுக்கப்பட்டு சின்னம் எடுக்கப்பட்டு அதில் கலாச்சார மண்டபத்துக்குரிய இடமாக மாற்றப்படும். தயவுசெய்து அறிக்கையில் சேரும். இவ்வளவு ராணுவத்துக்கு இவ்வளவு காணிகள் இந்த நகர பகுதிகளில் தேவை இல்லை. யுத்தம் முடிஞ்சது, 15 வருஷமா புது சட்டம் இல்லை, நாட்டில் மாற்றம் வந்திருக்கு, மக்கள் ஆனந்தம் இருக்கிறார்கள். தயவு செய்து கொஞ்சம் விழிப்பாக செயல்படுத்தும். அடுத்து இந்த காணி சம்பந்தமான பிரச்சனை இந்த காணி வந்து உரிமை கூறுகின்றவர்கள் மத்தியில பல்வேறு குளறுபடிகள் இருக்கிறதுங்கிறது உண்மைதான், சரியா? ஆனால் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஜிஎஸ்மா நினைப்பாளர்களாக இருந்தால் உண்மையான காணி உரிமையாளர்கள் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா கிராமங்கள் இருக்கணும், கிராமங்களை மேற்மாக்கள் இருக்கிறாங்க தானே. அவங்க கிராமங்கள்ல ஆட்கள் இருக்கின்ற போது அப்ப அவர்களுக்கு தெரியும் இந்த பிரதேசத்தில் இருந்த ஆட்கள் யார் என்பது. அந்த வகையில கண்டுபிடிக்க முடியும். 14 அந்த வகையில குற்றச்சாட்டு தலைவர் என்றால் காணி தொடர்பான அந்த ஆவணங்கள் வந்து மீளக்குடியேற்றம் செய்யப்பட்ட பொழுது ஆரம்பத்தில் வழங்கப்பட்ட அந்த பேர் விவரங்கள் இருக்குன்னு சொல்லி தற்போதைய விவரங்கள் எதுவும் அப்டேட் பண்ணப்படாமல் இருக்கிறது பற்றி அது ஒரு காரணமாக இருக்குன்னு சொல்லப்படுது. மணிக்கு கடந்த வெள்ளிக்கிழமை அதிபர் ஜனாதிபதி அவர்களினால ஒரு அரசாங்க அதிபர் மாநாட்டில் அவர்களுடைய தலைமையில் நடக்கிறது. எங்களுடைய மாவட்டம் சார்ந்த பிரச்சனைகள் சம்பந்தமாக உருவாக்கப்பட்ட போது என் சார்பாக தெரிவிக்கப்பட்ட பிரச்சனை இதுதான். கிளிநொச்சி மாவட்டம் சார்பாக எங்களிடம் அன்னளவாக ஒவ்வொரு மத்திய தரப்பு காணிகள் மற்றது லேண்ட் டெவலப்மெண்ட் ஆர்டினன்ஸ் காணிகள் வந்து எங்களுடைய மாவட்டத்தில் முதலாவதாக தீர்க்க வேண்டிய பிரச்சனை காணி பிரச்சனை. நான் நினைக்கின்றேன் அந்த கூட்டத்தில் நான் பிரஸ்தாபித்து வந்த பிறகு திங்கட்கிழமை ஜனாதிபதி செயலாளரால் என்னென்ன விசேட ஒரு அறிக்கை கூறப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த கூட்டத்திலேயே நான் பிரஸ்தாபித்தது இந்த பிரச்சனைகள் தனியாக மாவட்ட மட்டத்திலே தீர்க்கப்பட முடியாது. காணி அமைச்சு காணி ஆணையாளர் நாயகம் லேண்ட் மினிஸ்ட்ரி லேண்ட் கமிஷனர்களும் சேவை டிபார்ட்மெண்ட்டும் பெரிய அளவில் எங்கள் மாவட்டத்துக்கு அவர்கள் தொடர்ச்சியாக மாதம் ஒரு முறை என்றாலும் வந்து சில விஷயங்களை எங்களுடைய நடைமுறையில் இருக்கிற ஏற்பாடுகளுக்கு கீழே தீர்க்க முடியாது. விசேட அமைச்சர் அனுமதிகளும் சில விஷயங்களை தேவைப்படுகின்றது. அப்ப இதுகளை செய்யணும் என்று கேட்டதில் ஜனாதிபதி அந்த சந்தர்ப்பத்தில் உறுதி அளித்திருந்தவர். அதன் அடிப்படையில் கடந்த திங்கட்கிழமை எங்களிடம் மறைக்க கூறப்பட்டிருக்கின்றது. நாங்கள் அடுத்த மறுநாளை அனுப்பி வைத்திருக்கின்றோம். நான் நினைக்கின்றேன் இதுக்கான ஒரு விசேட வேலை திட்டம் கிளிநொச்சி மாவட்டத்துக்கு விரைவிலே ஜனாதிபதி செயலாளரால் நடைமுறைப்படுத்தப்படும் ஆரம்பிக்கப்பட வேண்டும். ஆனால் கடந்த காலங்களில் இருக்கிற அதிகாரிகள் அல்லது பணியாளர்கள் வந்து அந்த ஆவணங்களை சரியான முறையிலே மூதாதையர் என்ற பேரிலே பல காணிகள் இருக்குன்னு சொல்லப்படுகின்றது. அதுக்கு காரணம் பின்னுக்கு வந்த விடயங்கள் தொடர்பாக அவர்கள் அதை கவனத்தில் கொள்ளவில்லை என்றுதான் அந்த இது. அதை நாங்கள் அப்டேட் பண்ண வேண்டும். நிச்சயமா 2 விஷயங்கள் இருக்கு. சில நேரம்
அதிகாரிகளுடைய தவறுகள், பிள்ளைகள், மோசடிகள் இருக்கலாம். ரெண்டாவது, 90ஆம் ஆண்டிலிருந்து 2010ஆம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் மாவட்டத்தில் காணி நிலங்கள் என்னென்றால் இடப்பெயர்வு போர் நடைபெறவில்லை. அப்போ ஒரு தலைமுறை தாண்டி அப்போ பாட்டு அந்த கிளிநொச்சி மாவட்டத்தில் இடநமடு குளத்தின் கீழே பாரிய அளவில் அந்த குடியேற்றம் செய்யப்பட்ட வட்டக்கட்டி திருவையாறு காணிகளில் இருக்கிற உரிமையாளர்கள் ஒருவருடையும் அவை இந்த இப்போ 3ஆவது தலைமுறை இருக்குது. ஆவணம் அப்போ பாட்டு பேர்லையோ தலைவரியாற்ற பேரில் தான் இருக்கு. அப்போ இது உண்மையாக என்னென்றால் ஒரு காரணம் சரியான முறையில் அப்டேட் பண்ணப்படாமல் வந்தது. அப்போ இந்த விஷயங்களை 4 கௌரவ ஆளுநர்கிட்ட கேட்டுனாங்க. மாகாண காணி ஆணையாளர் அலுவலகத்தால் இந்த டாஸ்க்கு ஒரு கூடிய அளவு காணி உத்தியோகர்களை எங்களுடைய மாவட்டத்தில் தந்து அடுத்த வருடத்தில் இருந்தாலும் ஒரு ஸ்பெஷல் டாஸ்காக செய்து முடிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறோம். நன்றி. ஆனால் அவர் சொல்ற காரணம் யுத்தம் முடிந்து 15 வருடங்கள் ஆகிவிட்டது. நாங்கள் யுத்தத்தை காரணம் காட்டி செய்யவில்லை என்றால். So one more thing, I am just representing Baito division. If I briefly explain you about our area of responsibility along the A9 road, it is starting from EPS up to the Navakuli bridge. Then as far as the technology is from EPS to up to Palay. So there we are not occupied much land belongs to the private owners. But there are few, sir, we are having the issues because the as clearly said by Honorable NP, there is no proper documents available as far as the deed or some other document is concerned. Not documents are available. So for the one land, there are so many owners are coming forward. So now for the some private lands, some trials are going with the courts. Until such time the decision coming for the courts, we are not in a process of releasing private lands. So once the decision comes from the courts, it is not for the problem for us to release the land when the direction comes from the army headquarters to the MOD. Acha, very well aware, the court cases are taking up to 10 years to 50, 20, maybe 50 years. So mentioned in the court cases, it's not nice to keep the land which is private. So you can. But we don't know who is the owner of the land. Yeah, you can give the land to the GA, whereas when he founds the owner, proper owner, he can release. But telling the reason that there are no proper landowners and there are no kind of court cases which is not finished, therefore we are occupying the land is not nice, in my opinion. Thank you. அடுத்ததாக கௌரவ பாராளுமன்றத்தில் அவர்களுடைய சமர்ப்பிக்கப்பட்ட அடுத்த ஒரு பிரிவினை இருக்கின்றது. மதுபான சாலை அனுமதி பத்திர விடயம். கிளிநொச்சி மாவட்டத்திலே குறிப்பாக நகர மத்தியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள மதுபான சாலைகளுக்கான அனுமதி பத்திரம் வழங்கல் அரசியல் தலையீடுகள் உள்ளதாக வெளிவரும் செய்திகளாலும் குறித்த மதுபான சாலைகளின் அமைவிடங்கள் பொருத்தப்பாடின்மையாலும் மக்கள் விசனமடைந்துள்ள நிலையில் கிளிநொச்சி நகர திட்டமிடலுக்கு பொருந்தாத வகையிலும் பொது பயன்பாட்டு நிறுவனங்களை அண்மித்தும் பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையிலும் மக்கள் நடமாட்டம் மிகுந்த இடங்களில் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட மதுபான சாலைகளின் அனுமதி பத்திரங்களை ரத்து செய்ய வேண்டும் என்ற தீர்மானத்தை நிறைவேற்றி தொடர் நடவடிக்கைகளை மேற்கொள்ளது. தலைவர் இதுல யாரால கொடுக்கப்பட்ட லிஸ்டும் முடியும். அரசியல் அரசியல்வாதிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆர்ஆர்கள் வந்திருக்கின்றது முடியும். அதே நேரத்தில் இந்த கிளிநொச்சி நகரத்துக்கு இது பொருத்தம் இல்லை என்பது பல பேருடைய கோரிக்கை. நீங்களும் உங்களோட தலைமுறையிலும் சொல்லியிருக்கு. இதுக்கு ஒரு தீர்மானத்தை இன்றைக்கு நிறைவேற்றுவோம். இதை நீக்கிறதுக்கான முடிவை நாங்கள் முன்வைக்கிறோம். எடுத்தோம். உண்மையிலே இப்ப எல்லாருக்கும் தெரியும், கடந்த அரசாங்கத்தின் போது இறுதியான கட்டத்துல தேர்தலை இலக்காக வைத்து கொடுக்கப்பட்ட அனுமதி பத்திரங்கள் அனைத்தையும் கேன்சல் பண்ணப்பட்டிருக்கு. சரியா? ரெண்டாவது, ஒரு சில மதுபான சாலைகள் அனுமதி வழங்கப்பட்டதன் பிறகு அந்த மதுபான சாலை உரிமையாளர்கள் கோடிக்கணக்கில் செலவழித்து உண்மையிலேயே அதை ஓப்பன் பண்றதுக்கான வேலை திட்டங்களை முன்னெடுத்திருக்கிறாங்க. அப்ப அதற்கான அனுமதியை கொடுத்தது யாருன்னு கேட்ட ஒன்று மதுவரி திணைக்களம். அடுத்து அங்க இருக்கிற அந்தந்த பிரதேசங்களுக்கு டிஎஸ் ஊடாகத்தான் இந்த அனுமதி வழங்கப்படுது.
அப்ப அவ்வாறான வழங்கப்படுகின்றதுகளை கேன்சல் பண்ணுகின்ற பொழுது மேலே வருகின்ற பிரச்சனை தான் அதுக்கு அடுத்து நீதிமன்ற ரீதியான பிரச்சனையும் வரும். சரி, இருந்த போதிலும் கூட நாங்களும் கூட நான் ஒப்பன அந்த இடத்துல சொல்றேன், கடந்த யாழ்ப்பாணத்துல பல இடங்களை நாங்கள் இப்படி தற்காலிகமாக மூடப்பட்டு வச்சிருக்கிறோம். அதற்காக நாங்கள் எடுத்த நடவடிக்கை தான் வெறும் இல்லை, என்கிட்ட மக்களுடைய போராட்டம், மக்களுடைய கவனிப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து எடுக்கப்படுமாக இருந்தால் மக்களுடைய எதிர்ப்பின் காரணமாக அந்த இதுகள் தற்காலிகமாக நிறுத்தப்படலாம் அல்லது ரத்து செய்யப்படும். சரியா? ஒன்று அதனால வேண்டி அது ஒன்று ஏன்னு கேட்டா இப்ப நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நமக்கு எல்லாத்துக்கும் நமக்கு ஒரு சட்டம் ஒன்று இருக்குதானே, நீதி ஒழுங்கு முரண்டு ஒன்று இருக்குது, அதுகளை நாங்கள் உடைச்சி கொண்டு எல்லாத்தையும் மீறி கொண்டு போகிறாங்க. ஒன்று. இரண்டாவது, நமக்கு எல்லாருக்கும் தெரியும் கிளிநொச்சி மாவட்டத்தில் அபரிமிதமான பார்கள் இருக்குது. அப்ப அது சம்பந்தமாக அதுக்கு அரசியல்வாதிகள் பின்புலம் இருக்கின்றார்கள் என்பது உண்மையில நான் வெளியில வரும். சரி, என்கிட்ட பேர் எதுவும் இல்லை. சிபாசு செய்தவர்கள் யாருக்குதான் சிபாசு செய்தவர்கள் அரசியல்வாதிகள் ஊடாகத்தான் இதுக்கு பின்னுக்கால போயிருக்கு. அதனால அந்த சிபாசு செய்த பெயர்கள் காலத்தில் வரலாம், அது வேற கதை. இருந்த போதிலும் கூட உண்மையிலேயே இவைகளை க்ளோஸ் பண்ணுவதற்கான நடவடிக்கை எடுக்கணுங்கிறது நம்ம தெளிவா இருக்கணும். அதுக்கு இங்க இருக்கின்ற எம்பிமாருடைய இருக்கின்ற மக்களுடைய ஒத்துழைப்பு கட்டாயம் தேவை. அதே நேரத்தில் இந்த அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்ற அந்த நிறுவனங்கள் மறுபடியும் இதை ஏதாவது மேல் பரிசீலனை செய்ய முடியுமாங்கிறத நாங்கள் பார்க்கணும். ஏன்னா நமக்கு பக்கத்துல பள்ளிக்கூடம் இருந்தா இயலாது, கோயில் இருந்தா இயலாது, அல்லது முக்கியமான இடங்கள் இருந்தா இயலாது. அப்படியாப்பட்ட இருக்கின்ற போது கூட நமக்கு பக்கத்துல கோயிலும் இருக்குது, பக்கத்துல பாடசாலையும் இருக்குது, இடையில பாரும் இருக்குது. அப்படி எப்படி நாங்க கொடுக்கப்பட்டது வழங்கப்பட்டதுங்கிறது பிரச்சனை ஒன்று இருக்குது. அப்படியா இருந்தா உண்மையிலே அதிகாரிகள் இதுக்கு பொறுப்பு சொல்லணும். அதனால அந்த மாதிரியான காரணங்களை வச்சுதான் நாங்க அளவுக்கு அதிகமாக இருக்கின்ற உண்மையிலே இதற்கு சரியா ஒரு சின்ன குழு ஒன்றை நியமித்து அந்த குழுவினுடைய அறிக்கையை நாங்க ஒரு 2 வாரத்தில் எடுத்துக்கொண்டு ஏற்கனவே அந்த அம்பல பெருமாள் சந்தி வட்டாரத்தில் போடுவதெல்லாம் மக்கள் கடிதங்களாக எடுக்கும் மூலம் தந்து இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கப்படுது. அந்த பூனேரியிலேயே ஆஸ்பத்திரி பக்கத்துல 200 மீட்டர் பக்கத்துல தற்காலிக பூனேரி பிரதேசத்துல அது மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. ජනතාව විරෝධයක් තියෙනවා. එකයි. හරි, දෙවෙනි එක තමයි මේ යෝජනාව ගේන්නේ විතරක් මම තමයි ගේන්නේ. එයා කියනවා මේ වගේ මේ බාර ඕපන් කරලා තිබෙනවා. එකක් ඇවිල්ලා කියනවා මේවට අනුමැතිය කොහොමද දුන්නේ? කවුද දුන්නේ? මේක පිටිපස්සේ ඉන්නේ කවුද කියන එක එලි දක්වන්නේ කියලා එයා ඉල්ලා ඉතින් ඒ මොනවා කියනවනම් අපි කරන්නේ නිර්දේශයක් පමණයි. සුරාබදු නිවේදන 2/2024 අනුව යම්කිසි නව බලපත්‍රයක් ලබා දෙනකොට ඒකට අදාළ දින නීතිමය රෙගුලාසි වලට අනුකූල වෙනවද කියලා බලන එක තමයි සුරාබදු දෙපාර්තමේන්තුවෙන් කරන්නේ. එතකොට මීට කලින් අවුරුදු වල 1996න් එහාට තමයි කිලිනොච්චියේ මුලින්ම ಭಾರತ මිදිපිලා තියෙන FL වයින් ස්ටෝර්ස් මාදිරියේ ඒවා. ඊට පස්සේ 2024 තමයි අලුතෙන්ම වාර නිකුත් කරේ රජය ගත්ත තීරණයකට. ඒක සුරාබදු දෙපාර්තමේන්තුවේ තීරණයක් නෙමෙයි. ඕගොල්ලෝ කියන්නේ අපි දන්නවා. ඕගොල්ලෝ හිතන්නේ නෙවෙයි. හරි. ඒකට ඕගොල්ලෝ නිර්දේශ කරනවානේ. නිර්දේශ කරනවා නම් ඒකට මොනවා ඉතිරාමුවක් තියෙන්න ඕන නේද? ඒක ඉස්කෝලේක බෝල්ලක අපි කියන පාසලක් තිබ්බත් බෑ. රෝච්චක් තිබ්බනම් බෑ. පාසලක් තිබ්බනම් බෑ. ඔයගේ තියෙනව නේද? ඔව්. ඔයගොල්ලෝ එහෙම මේ ಭಾರತ 16ම නිර්දේශ කරේ ස්ථානාධිපතිවරයා වශයෙන් මම එහෙම කිසිම එකක් මේ සුරාබදු නිවේදන 2/2024 අනුව උල්ලංඝනය වෙලා නැහැ.
බැරි නතර කළා දාන්න බැරි දාන්න මට කියන්නේ 1996 දුන්නාට පස්සේ 2020 හදවතම හිලා තියෙනවා. අනගාරු මේ මන්ත්‍රීතුමා මේ 96 නැවතලා තිබුණා සියලුම FL4 වර්ග ඒවා. හරි. ඊට පස්සේ යුද්ධ කාලයෙන් පස්සේ මම දන්නා තරමින් මම හැදලා අවුරුදු දෙකක් විතරයි ආවා. මම දන්නා තරමින් ඊට පස්සේ තිබුණේ අර හෝටල් බලපත්‍ර 3ක් විතරයි. මම මෙහාට එනකොට ආයතකාරී වල බාර ගන්නකොට 2009 පස්සේ කීය දුන්නාද කියලා දන්නේ 2000 එහෙම ගැලුවොත් මම මන්ත්‍රීතුමා මම දන්නේ නැහැ. ඡන්ද තිබෙන්නේ තියෙන හැම අවුරුද්දම. ඔව් 2012 දී 2010 දී තමයි මුලින්ම එක ඊට පස්සේ 2012 දී ඊළඟ එක ඇවිල්ලා තියෙනවා. ඊට පස්සේ මෑත කාලේදී එකක් ඇවිල්ලා දෙනවා ඒ හෝටල් බලපත්‍රයක්. ඊට පස්සේ ආපු සියලුම වයින් ස්ටෝර්ස් මාදිරි FL4 වර්ගයේ සියලුම බලපත්‍ර කියවුරුදු මේ වර්ෂයේ තමයි නිකුත් කරේ. தொழிலாளர்களிட இந்த வருஷம் தான் கூடுதலான பாதிப்பு வழங்கப்பட்டது. கௌரவ தலைவருடைய 2010ஆம் ஆண்டு கொண்டு வந்து 12ஆம் ஆண்டு கொண்டு வந்து அதுக்கு கொடுக்கிறது சாதாரண ரெஸ்டாரண்ட்டுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. வருடங்க 2014 ஆண்டு பிறகு 16 நாங்கள் சம்பந்தமாக போதைப்பொருள் பாவனை அதிகரிச்சிருக்கிறது. கஞ்சா கசிப்பு உற்பத்திகள் கூட ஏரியால எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஆனா இதுக்கு முதல்ல சொல்லியிருந்தவங்க இதே ஒருங்கிணைப்பு கூட்டத்துல போதைப்பொருளை இல்லாம ஆக்கணும்னா பார்வை தேவையாண்டி இதே ஒருங்கிணைப்பு முடிவெடுத்தாரு முன்னைய காலத்துல. ஆனா இப்ப அதுவும் இருக்குது இதுவும் இருக்கு. அதுக்கு வந்து கிராமப்புறத்துல போதைப்பொருள் அதிகரிச்சிருக்கு, கசிப்பு உற்பத்தி அதிகரிச்சு. අපේ යාපන දිස්ත්‍රික්කයේ ළඟවරන් වාසිතුමා එයාගේ කතාව තමයි තමයි මේක කියන්නේ මේ පැත්තෙන් කසිප්පු அப்படி இருந்தா அறிக்கையில வந்திருக்கும். இதுல வரவா அடைக்கிறது மட்டும் இல்ல, அறிக்கையில வரவும் சும்மா அடைக்கலாம். அது விஷயம் என்னன்னா நாங்கள் ஒரு ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் வேட்டத்தரகை நடந்திருக்கோம். அப்படி ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தால் அந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் அடுத்த கூட்டத்தில். அது புல சரியான புல அப்படி என்னென்றால் நாங்கள் இந்த பார்ப்பம் என்ற ஒரு அரசியலாக மாற்றிட்டோம். ஒரு ஆளை சுடுறதுக்கு வந்து பார்ப்பம் வச்சு தான் பாய்க்கிறோம், காப்பாற்றுறதுக்கு தான் பாய்க்கிறோம். உண்மையாவே நாங்கள் பாராளுமன்றத்தில் கதைச்சு அடுத்த முறை நாங்கள் அந்த ரெக்கமெண்டேஷன் பண்ணி இதை எடுத்துருவோம். நம்ம நாங்களும் சொல்ல வந்து කසිපුටේකයි මේවා ටික නමත් වීම සඳහාරි කියනවා නවදුගොල්ලන් ඒක මේමයි අපි පෞද්ගලික දවස්වල කතේ මුස්තු අපෙන් ඉල්ලුවේ සර් මේ කසිපුර මේක නවත්තන්න භාරතත වෙනමනේ බාර උගොල්ලන් නවත්තන්න බැරි හරි අනිත් පැත්ත මේ පාතාල කලියක් ඉන්නවනේ අර වාල්වට්ටි කියලා ඒගොල්ලන් ගියාවනේ නතර කළා. මොකද මේක කරන්න පුළුවන් වෙන්නේ පොලිසියට තමයි. සුරාපතියකට බාර දීලත් නැහැ. ඊට පස්සේ මේ වැටේට් ටික කරනවා. නමුත් අපිට දැනට තියෙන මේ ගැටලු තියෙනවා සමහර තැන්වල. ඉතින් අපි ඒකත් ක්‍රියා කරගෙන ඉස්සරහට යනවා. ඉතින් මේක පැත්තේ ඒක හොඳට හරවන්න පුළුවන්. ඒකත් එක්කම අර nice of this one. Yes sir. ඒ වගේම තවත් දෙයක් තියෙනවා. පස් කපලා ඉන්නේ ඒක නතර. පස් කපල එක සර් දැන් දැනට මතුවා මේ මාසෙ ගත්තා. මම ආවට පස්සේ මම ආවේ 9 මේ වෙනකොට ඩිටෙක්ෂන් 34ක් කළා. ඉබරත 20ක් අතරකට කරගෙන තියෙන ට්‍රැක්ටර් 11ක් කරන් තියෙන JCB එකක් කරන් තියෙන ඒ සති තුනක් මේක ගැටුවක් තියෙනවා. මේ දුක්ඛ සමිතිලා පතකේ කාර්යාංශයෙන්
10-12 පාරක් අත්කරණයෙන් ගඩ එහෙම කළා කියන අයට නැවත මේ බලපත්‍ර නිකුත් කරනවා. මම ඊයේ ඩිරෙක්ටර් ජෙනරල්ට ලිඛිතව යවුවා මේ බලපත්‍ර නිකුත් කරන එක නවත්තන්න කියලා මේ තීරණය இப்போ இந்த அமர்த்திய உங்களை பாராட்டு முக்கியமான விஷயம் வந்து இப்போ அவர் சொல்ற விஷயம் ஒன்று இருக்கு என்னன்னு கேட்டா கடந்த காலங்கள்ல 10 தடவை 15 தடவைக்கு மேல குற்றவாளியாக காணப்பட்ட நீதிமன்றத்தாலையும் குற்றவாளிகள் நிரூபிக்கப்பட்ட நபர்களுக்கே மறுபடியும் அந்த அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. அவங்க நில திணைக்களத்துக்கு அறிவிச்சிருப்பதாக சொல்றாங்க. அப்ப அது சம்பந்தம் நம்புங்கிற ஒரு இடம் சார் ஆமாம் சார். இதில் முதலாவது இந்த மதுபான சாலைகள் சம்பந்தமாக சார் நாங்கள் இதில் தீர்மானம் நீக்கினாலும் அவ்வளவு தூரம் லீகலாக பயன்படுத்தணும்னு தெரியாது. ஏன்னா அவர் போடுறதுலையும் கூட சார் இல்லை நாங்கள் செய்ய வேண்டியது ஒரு கமிட்டியை நியமித்து சர்வே டிபார்ட்மெண்ட் மற்ற இது தொடர்பான பிரதேச செயலாளர்களை உள்வாங்கி அந்தந்த மதுபான சாலைகளில் இருந்து அந்த நியமங்களுக்கு அமைவாக என்ன வழிபாட்டிடம் இருக்கா, பாடசாலை இருக்கா, பொதுமக்களுக்கு என்ன பிரச்சனையிலிருந்து ஒரு மதுபான சாலைக்கும் ஒரு ரிப்போர்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸைஸ் கமிஷனுக்கு இருந்ததுக்கு சம்பந்தமான ரிப்போர்ட் சப்மிட் பண்ணினால்தான் சார் ஏதாவது கேன்சல் பண்ண என்றால் நாங்கள் இதில் தனிய தீர்மானத்தோடு போவோம். அது ஒரு நடைமுறைக்கு சாத்தியமாக கௌரவ ஜீவ என்னென்றா இப்போ நாங்கள் யாரும் போகலாம் அதை பயந்தோடு நாங்கள் சமுத்திரம் நடக்க வேண்டிய விஷயங்களை பார்க்காம விட்டோம்னு சொன்னா தீர்மானமா எடுப்போம். 30 கொடுத்துருக்க லைசன்ஸ் அவ்வளோதையும் டெம்பரரியா நிப்பாட்டுவோம். அந்த தீர்மானத்துக்கு எதிராக போனா போகணும். இப்படி நாங்கள் பெரிய யாருமே உடன்படுகின்ற விடைந்தானே யாருமே போடுறது பாரு போடுறது இல்லை. அப்ப அதனால நம்ம தீர்மானம் எடுக்கணும்னு கேட்டா சொல்ற மாதிரி அதற்கான நியமனங்களுக்கு ஏற்ப உட்பட்டு இதெல்லாம் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்காங்கிறது உண்டு. சரியா? அடுத்த அந்த மதுவ திணைக்களத்தை சொல்றவங்க அவங்க எல்லா நியமனங்களுக்கு உட்பட்டுதான் இதுக்கு அனுமதி வழங்கணும்னு தான் சொல்றாங்க. இருந்தாலும் கூட நாங்க இந்த மேல் பரிசீலனை செய்வதற்கான அமைச்சர் அதில் உள்ள டிஎஸ்மார் அங்க இருக்கிற ஜிஎஸ்மார் ஆளுநர் சர்வே டிபார்ட்மெண்ட் ஏன்னா மதுவ திணைக்களத்துல எல்லாத்தையும் வரவழைத்து நாம் இதுக்கான terpasing para betul pas dan pelajaran